ஹலோ மக்களே, ஃப்ரம் சீசன் 2ல எபிசோட் 5 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சீசன் 1 அண்ட் 4 எபிசோட் சீசன் 2ல போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்லேயே சொல்லிட்டு போயிருங்க. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த எபிசோடை நம்ம பார்க்குறக்கு ஆரம்பிச்சிடலாம். எபிசோடோட ஆரம்பத்தில் யாரை நம்மளுக்கு கட்டுறாங்கன்னா நம்ம மொட்டையினை தான் கட்டுறாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அந்த பஸ்ஸுக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அப்போ யாரோ பஸ்ஸோட கதவை தட்டுற மாதிரி இருக்குது. இவனு யாரா அப்படின்ற மாதிரி போய் பார்க்குறான். அங்கே ஒரு தாய் கிழவி நின்றுட்டுருக்கு. இந்த தாய் கிழவி யாருன்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சீசன் 1ல் நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேயே இந்த தாய் கிழவியை பார்த்துருப்போம். அந்த கிழவி என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, நீ ஓகே தானே, நல்லா தானே இருக்கிற, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, நான் எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. இதை பார்த்துட்டு இருந்தேன் இந்த மொட்டையினும் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு போகிறான். அப்படி ஓப்பன் பண்ண போகும்போது ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுறான். இவனுக்கு வந்து பெரியமா சொன்னது ஞாபகம் வந்ததுன்னா இவன் என்ன சொல்ல ஆரம்பிச்சிடறான்னா, உங்களை பார்த்து நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன், நீங்கள் பயப்படுற மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிடறான். அதாவது அந்த மாஸ்டர்ஸ் எல்லாமே இந்த பஸ்ஸை சுற்றி தான் நின்றுட்டுருக்கு. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ கொஞ்சம் கதவை மட்டும் திறந்து விட அப்படின்ற மாதிரி மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாதுடா, என்கிட்ட இங்கே பாருங்கடா ஸ்டோன் இருக்குது, இந்த ஸ்டோனை தாண்டி நீங்கள் உள்ளே வர முடியாதா அப்படின்ற மாதிரி இந்த மொட்டையை மறுபடியும் கத்திட்டு இருக்கிறான். இப்படி கத்துனோடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம், சரி நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவன் கூப்பிட்றான் மறுபடியும், டே எங்கடா போகிறீங்க, இங்கே வாங்கடா அப்படின்ற மாதிரி, நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி இவன் கூப்பிடும்போது யாருமே இவனை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க மற்ற வீட்டுக்கு. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப நம்மளுக்கு குடிகாரனை தான் காட்டுறாங்க. குடிகாரன் என்ன பண்ணிட்டுறாங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறான். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவனுக்கு முழிப்பு வந்து இவங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். அதாவது விக்டரோட அந்த சின்ன வயசு ஃபோட்டோ ஒன்று இவங்ககிட்ட இருக்கும்ல, அந்த புக்கிலேருந்து எடுத்துருப்பானு அந்த ஃபோட்டோவை எடுத்து இவன் பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் இவன் கண்ணு மூட நிற்கிறாரு. கண்ணு மூட நின்றுட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த புக் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சிம்பிளை வந்து இவனுக்கு மறுபடியும் காட்டுறாரு. காட்டிகிட்டு இருக்கும்போது அந்த சிம்பிள்லேருந்து ஒரு பிளட்டாக வழிய ஆரம்பிக்குது. இவன் இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த பக்கம் திரும்பிட்டு திரும்ப இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது அந்த ஆள் அங்கே இல்லை. இவன் என்ன பண்ணுறான்னா வேக வேகமாக ஓடி வந்து வெளியே பார்க்குறான், அந்த ஆள் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது அந்த ஆள் அங்கே இல்லை. இவனுக்கு ஒரு இல்யூஷன் தான் அது வந்திருக்கு. இதை பார்த்துட்டு இவன் கத்துறான். இவன் வந்து கத்துறதை நம்மளுக்கு காட்டிட்டு இந்த எபிசோடுக்கு டைட்டில் போட்டு இந்த எபிசோட வந்து ஆரம்பிக்குது. டைட்டில் முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு எங்கே காட்டுறாங்கன்னா சர்ச்சை தான் காட்டுறாங்க. சர்ச்சில் வந்து நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து நம்ம ஷெரீஃப் கூட சண்டை போட்டுக்கிறாங்க. எதுக்குன்னா டெப்யூட்டி ஷெரீஃப் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி சாரா உயிரோட தான் இருக்கா, அவள் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி எல்லா செய்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுனில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லியிருப்பாரு. இதனால இவங்க 2 பேரும் சண்டை போடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சாரா லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஈத்தனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாள்ல, அதனால வந்து இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அவள் எங்கே, நான் அவளை பார்த்தே ஆகணும், அவள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுருக்கும்போது நம்ம ஷெரீஃப் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு. இங்கே பாரு, அவளை எதுவுமே பண்ணாதீங்க, அவள் வந்து இப்போதைக்கு உயிரோட தான் இருந்தாகணும், அவள் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களா, அந்த ரூல்ஸ் எல்லாம் ஏன் மதிக்க மாட்டேறீங்க, அவள் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே தான் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும்போது, இங்கே பாரு இந்த ரூல்ஸ் எல்லாம் இப்போ மாறிடுச்சு, அவள் பாக்ஸ்குள்ளே போக வேண்டியதில்லை, யாருமே அந்த பாக்ஸ்குள்ளே போக வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கோபப்படுறாரு. அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும், இங்கே இருக்கிற ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்களா அந்த ரூல்ஸை போட்டு, அந்த ரூல்ஸ் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் நம்ம ஹீரோ கேட்குறாரு. கேட்டதோடனே நம்ம ஷெரீஃப்க்கு வந்து கோவம் வந்துடுது. கோவம் வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, அந்த பாக்ஸ்குள்ளே எவனுமே போக வேண்டியதில்லை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீயும் ஒரு டவர் பில்ட் பண்ணியல்ல, பில்ட் பண்ணி இங்கேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்தியல்ல, அந்த டவர் என்னாச்சு, பில்ட் பண்ணி ரேடியோ ஒர்க் ஆகி இங்கேருந்து நம்ம வெளியே போயிட்டோமா, இல்லையில்ல, அதே மாதிரி நானும் தான் காட்டுக்குள்ளே போனேன், இங்கேருந்து வெளியே போகிறக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா இல்லை ஆன்சர்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கறக்காக நான் காட்டுக்குள்ளே போனேன், ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல, ஆனால் இவளை வச்சு நம்மளால் தப்பிக்க முடியும், அவள் வந்து இந்த இடத்தோட கனெக்டில் இருக்கிறா, அவள் வந்து உயிரோட தான் இருக்கணும், அந்த பாக்ஸ்குள்ளே போக வேண்டிய ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சாரா வந்து கரெக்டாக என்ன பண்ணிடுறான்னா படியேறி மேலே வந்துடுறா. மேலே வந்ததுன்னு நம்ம ஹீரோயின் சாராவை பார்த்துடுறாங்க. ஹீரோயின் வந்து சாராவை பார்த்ததுன்னு உடனே பக்கத்தில் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஷெரீஃப் தடுக்கிறாரு. இல்லை நீ போகக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இங்கே பாரு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவகிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு இங்கே பாரு உனக்கு அவ்வளோதான், நீ மட்டும் என்னோட ஃபேமிலி கிட்ட வர்றது பார்த்த நான் உன்னை கொன்னே போடுவேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஷெரீஃப் பார்த்துட்டு நீ கீழேயே இருக்க வேண்டியதானே, மேலே எதுக்கு வந்த, இங்கே பாரு எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, நான் இதெல்லாம் சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சர்ச்சை விட்டு வெளியே கிளம்புவாரா. அப்போ சாரா வந்து பேச ஆரம்பிக்கிறா, இங்கே பாருங்கள் ஷெரீஃப், நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்க மாட்டேன், இந்த மக்களுக்கும் என்னை பிடிக்கல, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ இங்கேயே அப்படின்ற மாதிரி நம்ம சாரா பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம ஷெரீஃப் வெளியே போகிறாரு. நம்ம சாராவும் கதவை தந்துட்டு பார்க்குறா வெளியே டவுனை. எல்லாருமே ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சை பார்த்துட்டு போகிறாங்க.
இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா, சாரா பொண்ணு அவளோட வீட்டில் நின்றுட்டு இருக்கிறா. அதாவது இவ முதல்ல ஒரு வீட்டில் இருந்திருப்பா பார்த்தீங்களா, இவளும் இவளோட பிரதரும் அந்த வீட்டில் நின்றுட்டு அங்கே ஒரு கோட் இருக்குது, அந்த கோட் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கிறா. அப்போது ஒரு நபர் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுறான். வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ இங்கே எதுக்காக இருக்கிற, இது எங்கள் வீடு, நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவ அந்த வீட்டை விட்டு போயிட்டா, அதனால் வேற ஒரு ஃபேமிலிக்கு அந்த வீட்டை கொடுத்துருப்பாங்க. இப்போ எதுக்காக இவ அந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பானா, அவளோட பிரதரோட திங்ஸ் இங்கே இருக்கும், அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த நபர்கிட்ட கேட்டுக்கிறா. என்னோட பிரதரோட திங்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன், இந்த கோட் என்னோட பிரதர் தான் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை அது என்னோட கோட் அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த நபரோட ஒய்ஃபும் வந்துடுறாங்க. வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பக்கத்தில் இருக்கிற கபோர்டு ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்குறா, இவளோட பொருள் எல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த நபர் சொல்ல ஆரம்பிக்கிறான், இங்கே பாரு, இங்கே இருந்த பொருளெல்லாம் நாங்கள் பேக் பண்ணி கென்னியோட அம்மா கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம், அதாவது டெப்யூட்டி ஷெரீஃபோட அம்மா கிட்ட கொடுத்துட்டோம், அதெல்லாம் டைனர்லுக்கு, உனக்கு வேணும்னு அங்கே போய் வாங்கிக்கோ அப்படின்னு மாதிரி அந்த நபர் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொம்பளை என்ன பண்ணுறான்னா உடனே வேகமாக போய் அந்த கோட்டை பிடிங்கிறா. கோட்டை பிடிக்கிட்டு நீ இங்கேருந்து வெளிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சாராவை துரத்தி விட்டுறா. அடுத்த சீனே நம்மளுக்கு எங்கே காட்டுறாங்கன்னா, நம்ம ஷெரீஃபை தான் காட்டுறாங்க. நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நம்ம பெரியம்மாவை பார்க்குறதுக்கு போயிருப்பாரு. போயிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போது பெரியம்மா பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடறாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற பாய், நீ காட்டுக்குள்ளே போயிட்டு ஆன்சர்ஸோட வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனேன், அதே மாதிரி ஆன்சர்ஸோட வந்திருக்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னேன். ஆனால் நீ ஆன்சரோட வரல, ஒரு சைக்கோபேத்தை கூட்டிகிட்டு வந்திருக்க. அவள் ஒருத்தரை மட்டும் இல்லை 4 பேர்த்த கொண்டு இருக்கா. அவளை வேற நீ கொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கிற, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி பேச ஆரம்பிச்சதுன்னா பாய்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இங்கே பாரு, அவள் நல்லவதான், அவள் வேணும்னு பண்ணல, அவளுக்கு கேட்குற அந்த வாய்ஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி நம்ம சரி சொல்லிட்டு இருக்கும்போது, நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற பாய்ட், இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதா, உன்னோட ஒய்ஃபான ஆபியை நீ கொன்னுட்ட, டெய்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த கில்ட்டோட தான் நீ எந்திரிச்சிருக்கிற, அதை சரி பண்ணணும்னு பார்க்குற, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறே அப்படின்னு மாதிரி நம்ம பெரியம்மா கேட்டுடுறாங்க. இப்படி கேட்டதோடனே நம்ம ஷெரீஃபுக்கு மூஞ்சியே இல்லை. அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, இதெல்லாம் நான் அதுக்காக பண்ணல, இதெல்லாம் வேறு விஷயம், நம்ம இங்கேருந்து போகணுன்றதை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு மாதிரி நம்ம ஷெரீஃப்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பெரியம்மா பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கேருந்து நம்மளால் வெளியே போக முடியாது பாய், நீ வெளியே பார்த்துட்டு இருக்கிற பற்றி அந்த ஒரு எல்லோ ரோடு, அந்த ரோடை வச்சுட்டு நம்ம இங்கேருந்து வெளியே போகன்ற ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்கா, அந்த ரோட்டு மூலியமா நம்ம இங்கேருந்து வெளியே போயிடுமா அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மா பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, நான் அவளை கொல்றதுக்கு விட மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீ என் பின்னாடி இருக்கியா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மா கிட்ட கேட்கும்போது நம்ம பெரியம்மா எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க. சொல்லாதனால நம்ம ஷெரீஃப் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்கே ஈத்தன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, அவனோட ரூமில் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். அப்போ இவங்க 2 பேருமே சத்தம் போட்டுருப்பாங்க, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின். ஆனால் அவன் எதுவுமே கேட்குற மாதிரி இருக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு பார்த்தீங்கன்னா சாரா இந்த டவுனுக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இவன் காதுக்கு போயிருக்கும். இப்படி கேட்டதோடனே அவன் பயத்தில் அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே தனியாக உட்காந்துருப்பான். இதை நினச்சி இவங்க 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் கதவை திடீர்னு ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, நான் சாராவை பார்க்கணும், அவகிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஈத்தன் சொல்கிறான். அடுத்த சீனே நம்மளுக்கு எங்கே கட்டுறாங்கன்னா, பார் தான் கட்டுறாங்க. பாரில் விக்டர் என்ன பண்ணியிருப்பானா, இந்த குடிகாரனை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். இந்த குடிகாரன் எம்டி பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுட்டு அது சிம்பிளாக ரீக்ரியேட் பண்ணிட்டு இருப்பான். அப்படி ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம விக்டர் பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு, நீ என்கிட்ட அன்றைக்கி ஒரு விஷயத்தை கேட்டிருந்தீங்களா, இந்த சிம்பிளை பற்றி என்ன, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபரை பற்றி சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்களா, இப்போ நான் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்காக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம விக்டர் சொல்கிறான். அப்படி சொல்லும்போது இந்த குடிகாரன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, முதல்ல ஒரு 2 விஷயத்த சொல்கிறேன். மொதல் விஷயம் நான் உனக்காக அது பண்ண மாட்டேன், 2வது விஷயம் உனக்காக கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த குடிகாரன் சொல்லிடுறான். சொன்னதோடனே நம்ம விக்டர் என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இவன் பார்த்தீங்கன்னா இப்படி சொன்னதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுறான்னா, விக்டரை ஸ்டாப் பண்ண சொல்கிறான். இங்கே பாரு நில்லு, நான் உனக்காக அந்த விஷயத்த பண்ணுறேன், அது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம குடிகாரன் கேட்குறான். அப்படி கேட்டதோடனே விக்டர் என்ன பண்ணுறான்னா, கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு வயலினை வச்சுருக்கான். அதாவது இவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனது தான். அந்த வயலின் என்ன பண்ணுறான்னா எடுத்து காட்டிட்டு, இதை நீ எனக்காக வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி வாசிக்கிற குடு அப்படின்ற மாதிரி இந்த குடிகாரன் கேட்குறான். ஆனால் அது இங்கே இல்லை, வா போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம விக்டர் சொல்கிறான். இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டுறாங்க. அடுத்த சீனே நம்மளுக்கு நம்ம ஈத்தனை தான் காட்டுறாங்க. ஈத்தன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கிறான். நான் சாரா கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு சாராவை பார்க்க வரா. சாராவும் என்ன பண்ணுறான்னா, அந்த டைனர் கிட்ட தான் நின்றுட்டு இருப்பா. எதுக்காகனா, நம்ம டெப்டி ஷெரீஃப் டைனருக்குள்ளே இருந்திருப்பாரு. அவர் வெளியே போகிற வரைக்கும் இவ வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நம்ம டெப்டி ஷெரீஃப் வெளியே போனதுக்கப்புறம் இவ உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பா. அந்த சமயத்தில் நம்ம ஈத்தனும் ஹீரோவும் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம ஈத்தன் நம்ம சாரா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு, நீ இறந்து போயிட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ இறந்து போகல, இன்னும் உயிரோடு தான் இருக்க.
அதுவும் அந்த காட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ நாளாக உயிரோட இருந்திருக்க. காட்டுக்குள்ளே வந்து மான்ஸ்டர்ஸ் தான் இந்த மாதிரி உயிரோட சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் நீயும் ஒரு மான்ஸ்டர் தான், அதனால தான் இவ்வளோ நாளாக உயிரோட இருந்திருக்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சேன். ஆனால் நீ வந்து நம்ம அப்படி இல்லை அப்படின்றத நிரூபிச்சிட்ட. எல்லாருமே மான்ஸ்டர் பார்த்து பயப்படுவாங்க, நீயும் ஒரு மான்ஸ்டர் தான். ஆனால் நான் வந்து உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஈத்தன் சொல்கிறான். இப்படி சொல்லிட்டு ஈத்தன் வந்து அங்கேருந்து கிளம்புறான். இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டுறாங்க. அடுத்த சீனே நம்மளுக்கு விக்டரி இந்த குடிகாரனை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம விக்டர் வந்து இந்த குடிகாரனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது சைட்லலாம் ஒரே பழைய காருகளாக நின்றுட்டு இருக்கும். இவங்க 2 பேருமே ஒரு இடத்துக்கு போய் நின்று பார்க்குறாங்க. நம்ம குடிகாரன் வந்து ஏதோ ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக பார்த்துட்டு இருப்பான். நம்மளுக்கு அப்படி என்னதான் ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்படி காட்டும்போது அங்கே வந்து ஒரே காரோட குவியலாக இருக்குது. அதாவது நிறைய கார்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே நின்றுட்டு இருக்கு. இந்த சீனை நம்மளுக்கு காட்டுறாங்க. காட்டிட்டு இந்த குடிகாரன் கேட்குறான், இவ்வளோ காரா? இந்த காரெல்லாம் ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, ஆமாம், இங்கே வர்ற காருகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க. இந்த காரெல்லாம் ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம விக்டரும் சொல்கிறான். சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, விக்டர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பழைய கார் ஒன்று இருக்குது, ரொம்ப பழைய காரு. அதுதான் அவன் வந்த கார் போல் இருக்குது. அந்த காரில் வந்து நம்ம விக்டர் என்ன பண்ணுறான்னா ஏறி உட்காந்துக்கிறான். ஏறி உட்காந்துட்டு இந்த குடிகாரனை வந்து வாசிக்க சொல்கிறான். இப்போ வாசி அந்த வயலினா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம குடிகாரனும் வாசிக்க ஆரம்பிக்கிறான். இதை வந்து நம்ம விக்டர் கேட்டு ஒரு மாதிரி அப்படியே மெய் மறந்து உட்காந்துருக்கான். இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டுறாங்க. திரும்பவும் நம்மளுக்கு டைனர் தான் காட்டுறாங்க. டைனரில் வந்து இந்த சாரா பொண்ணு உள்ளே போயிடுவா. போனதானே நம்ம அம்மாவையும் பார்த்துருவா. பார்த்ததானே நம்ம அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே ஃபீலிங்காக. இங்கே பாரு, நீ வந்து அவரை என்கிட்ட பறிச்சிட்டியல அப்படின்ற மாதிரி நம்ம அம்மா கேட்கும்போது, ஆமாம் அப்படின்ற மாதிரி நம்ம சாரா பொண்ணு சொல்கிறா. நான் வந்து உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், எதுக்காக நீ வந்து அவரை என்கிட்ட பறிச்சுட்ட? நான் வந்து உன்னை நல்லா பார்த்ததுக்கு நீ என்னோட மனசில் ஒரு ஃபுல்லாக வெறுப்பை தான் விதைச்சிருக்க, அதுவும் உன்னோட மேலே. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இங்கே இரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வேகமாக உள்ளே போகிறாங்க டைனருக்குள்ளே போயிட்டு இவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்தா இதை வச்சுக்கோ, ஆனால் திரும்பவும் வந்து நான் உன்னையே டைனரில் பார்க்கக்கூடாது, நீ இங்கேருந்து போயிரு, திரும்ப வந்துடாது அப்படின்னு மாதிரி நம்ம அம்மாவும் சொல்கிறாங்க. இதை கேட்டதோடனே நம்ம சாரா பொண்ணு என்ன பண்ணுறான்னா அந்த பொருளை எடுத்துகிட்டு வெளியே வரும்போது கரெக்டாக நம்ம டெப்யூட்டி ஷெரீஃபும் வந்துடுறாரு. வந்துட்டு நீ எதுக்காக இங்கே வந்த, எதுக்காக எங்கள் அம்மாவை பார்க்குறக்கு வந்த அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த பொருளுக்காகவா வந்த அப்படின்னு மாதிரி அந்த அட்டைப்பொட்டியை பிடுங்கி ரோட்டில் வீசிடுறாரு. நம்ம சாரா பொண்ணு இந்த அட்டைப்பட்டியை தூக்கி வீசிருந்தோடனே அங்கேருந்து ஒரு பொம்மை ஒன்று எடுக்கிறா. அந்த பொம்மையை எடுத்தது பார்த்தோன்னே நம்ம டெப்டி ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா அந்த பொம்மையை பிடுங்கிட்டு இது வந்து உனக்கு ரொம்பவே முக்கியமாக, இதெல்லாம் நேத்தனோட பொருள் தானே, இந்தா நீ வச்சுக்க அப்படின்னு மாதிரி பக்கத்தில் இருக்கிற செவுத்தில் அந்த பொம்மையை வீசிருந்தோன்னே அது உடஞ்சி போயிடுது. நம்ம சாரா பொண்ணு அதை போய் எடுத்துட்டு நம்ம டெப்டி ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, இன்னொரு டைம் வந்து நீ என்னோட அம்மா பக்கம் வந்தேன்னா உனக்கு அவ்வளோதான், அந்த பாக்ஸ்க்குள்ளே உனக்கு தூக்கி போட்டுருவேன், இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம டெப்டி ஷெரீஃப் அங்கேருந்து போயிடுறாரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுனில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் யாருமே ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம புதுசாக வந்த இந்த குண்டு பையன் என்ன பண்ணுவானா, ஹெல்ப் பண்ணுவான் சாராக்கு எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறதுக்கு. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப எங்கே காட்டுறாங்கன்னா நம்ம ஈத்தனை தான் காட்டுறாங்க. ஈத்தன் வந்து சாரா கிட்ட பேசிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருப்பா. நம்ம ஹீரோயின் வந்து உடனே என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு பயமெல்லாம் போயிடுச்சா, அப்போ ஓகே தானே அப்படின்னு மாதிரி நம்ம ஈத்தன் கிட்ட கேட்கும்போது ஈத்தனும் சிரிச்சுட்டே நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஈத்தனும் சொல்கிறான். இதை கேட்டதானே நம்ம ஹீரோயினும் சந்தோஷப்பட்டு நம்ம ஹீரோவை கட்டிப்பிடிக்கும் போது ஈத்தன் வந்து சின்னதாக அடுக்கி வச்சு விளையாடுறதுக்கு ஒரு பொருளை வச்சுருந்தானா அந்த பொருளை வந்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு விக்டரையும் குடிக்காரன் தான் காட்டுறாங்க. நம்ம குடிக்காரன் என்ன பண்ணியிருப்பானா அந்த வயலினை வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணி நம்ம குடிக்காரன் என்ன பண்ணியிருப்பானா அந்த வயலினை வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணி நம்ம விக்டருக்கு காட்டியிருப்பான். விக்டர்கிட்ட இந்த குடிக்காரன் கேட்குறான், இப்போ சொல்லு, நான் தான் அந்த வயலினை ப்ளே பண்ணிட்டேன்ல, என்னாச்சுன்றது இப்போ சொல்லு, அவர் யார் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவரோட பேர் வந்து கிறிஸ்டபர். அவர் வந்து ரொம்பவே நல்ல மனுஷன். இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்பவே சிரிச்சுட்டு சந்தோஷமாக தான் இருந்தார், எல்லாருமே சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டு தான் இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் சேஞ்ச் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம விக்டர் சொல்லும்போது இதை கேட்டதானே என்னாச்சு, அவருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம குடிகாரன் கேட்குறான். அப்படி கேட்டதானே அது எனக்கு தெரியாது, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு மாதிரி விக்டர் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனால் நம்ம குடிகாரன் விட மாட்டேங்கிறான். இங்கே பாரு, நமக்குள்ளே டீல் இருந்தது, நீ வந்து எனக்கு சொல்கிறேன்னா நான் வந்து உனக்கு அந்த வயலினை வாசிச்சு காட்டிட்டேன், இப்போ வந்து சொல்லு என்னாச்சு, அந்த ஆளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம விக்டர் வந்து சொல்லவே மாட்டேங்கிறான். நான் இங்கிருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரே காலில் நின்றுட்டு இருக்கும்போது ஆனால் இந்த குடிக்காரன் விடுற மாதிரியே இல்லை. இவன் வந்து சத்தம் போடுறது விக்டருக்கு ஒரு மாதிரி ஆகி ரெண்டு காதையுமே பொத்திக்கிறான். பொத்துனதுக்கப்புறம் நம்ம குடிக்காரன் கேட்குறான், ரொம்பவே கெஞ்சி கேட்குறான்,
இங்கே பாரு, நான் அந்த சிம்பிளை பார்க்கறதுனால நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, பல நாளாக வந்து நான் தூங்கவே இல்லை, அதனால சொல்லு, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம விக்டர் சொல்லாதனால இவனும் விட்டுறான். விட்டுட்டு ஒரு கார் பக்கத்தில் போய் நின்றுக்கிறான். இந்த குடிகாரன் வந்து கார் கிட்ட போய் தனியாக நின்றுட்டு இருக்கும்போது இந்த விக்டரும் கொஞ்சம் மனசு இறங்கி வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்னை மன்னிச்சிரு, நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த கிறிஸ்டபர் முதல்ல வந்து நல்லா தான் இருந்தார், ஆனால் அவரும் உன்ன மாதிரியே அந்த சிம்பிள் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பித்தார். பார்க்க ஆரம்பித்ததோடனே அப்படியே சேஞ்ச் ஆகிட்டாரு. அப்படி சேஞ்ச் ஆகும்போது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட நீ வந்து இங்கேருந்து போய் ஒளிஞ்சுக்கோ, காலையில் வரைக்கும் வெளியே வராது அப்படின்ற மாதிரி ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க. நானும் போய் அப்படி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் வெளியே வந்து பார்க்கும்போது இந்த டவுன்ல இருந்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, முக்கியமாக அந்த கிறிஸ்டமரும் காணாமல் போயிட்டாரு அப்படின்னு மாதிரி நம்ம விக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை வந்து இந்த குடிகாரனும் கேட்குறான். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அதே சிம்பிள் வந்து திரும்பவும் இந்த குடிகாரனுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதே இன்சிடென்ட் திரும்பவும் நடக்குமோ அப்படின்ற மாதிரி இந்த விக்டர் வந்து பயப்பட்டுருக்கான். இந்த நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு எங்கே காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதாவது ஈத்தன் விளையாண்டுருந்த அந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு போய் இவங்க ஒரு குகையிலேருந்து வெளியே வந்தாங்களா, அந்த மாஸ்டர் இருக்கிற குகையிலேருந்து அந்த குகைக்கு முன்னாடி அடிக்க வைக்கிறாங்க. அடிக்க வச்சுட்டு இவங்க அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க கண்ணுக்கு மட்டும் அந்த குழந்தைக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதாவது முடி இல்லாமல் ஒரு மாதிரி வெள்ளை ட்ரெஸ் போட்டு, அதாவது இவங்க கண்ணுக்கு மட்டும் திரும்ப அந்த குழந்தைங்க தெரிய ஆரம்பிக்குது. காட்டுக்குள்ளே இருந்து பல திசையிலேருந்து அந்த குழந்தைங்க வந்து நம்ம ஹீரோயினை நெருங்கி வர்றாங்க. இதை வந்து நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு வேடை சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோயினை தொடர மாதிரி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கேயே உட்காந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்டதோடனே குடிகாரன் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு ஷெரீஃப் தான் காட்டாங்க. ஷெரீஃப் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, டவுனில் வந்து நின்றுட்டு இருப்பாரு. நின்றுட்டு இந்த கோவப்படுற இந்த மொட்டைன்னு தான் பார்த்துட்டு இருப்பாரு. அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, அந்த பஸ்ஸையே அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு இருப்பான். அதாவது அவனோட வீடாக மாற்றிட்டு இருப்பான். இதை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஷெரீஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா ஷெரீஃப் கிட்ட, இங்கே பாருங்கள், இங்கே நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். அதாவது மக்கள் வந்து அவங்களோட கடைசி பாயிண்ட்டுக்கு வந்து தள்ளப்படுறாங்க, முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. இந்த நிகழ்வுகள்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அந்த டவரை பில்ட் பண்ணி அந்த ரேடியோவும் ஒர்க் ஆச்சு. ஆனால் அந்த ரேடியோவில் பேசினவன் என் பேரை தெரிஞ்சு வச்சுருந்தான். என்னோடய ஒய்ஃப் என்ன பண்ணிட்டு இருக்கிறா அது வரைக்கும் வந்து தெரிஞ்சு வச்சுருந்தான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது யாரோ நம்மளை பார்க்குறாங்க, நம்மளை பார்த்து நம்ம என்ன பேசுகிறான்றதும் கேட்குறாங்க. இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் நிறைய பரிசோதனைகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பரிசோதனையில ஒன்னா இது இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் எனக்கு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தர் நம்பணும், ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பிக்கை வச்சாதான் இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெரீஃபும் கேட்குறாரு. கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு ஒருத்தருங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அதாவது நர்ஸ் ஒரு பக்கம் அந்த டேப்லெட் எடுத்து தனியாக யாருக்குமே தெரியாமல் சாப்பிட்ற மாதிரியும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெரீஃப் வந்து டைனருக்குள்ளே போகிற மாதிரியும், அண்டு இந்த கோவப்படுற மட்டும் என்ன பண்ணியிருப்பான்னா பஸ்ஸுக்குள்ளே இருந்து ஒரு சீட்டை மட்டும் பிரித்து எடுத்து அதை பஸ்ஸுக்கு மேலே வச்சு அங்கே ஜாலியாக உட்காந்துட்டுக்கிறான். இதை நம்மளுக்கு இப்படியே காட்டுறாங்க. காட்டிட்டு திரும்ப நம்மளுக்கு டைனர் தான் காட்டுறாங்க. டைனருக்குள்ளே வந்து நம்ம ஷெரீஃப் வந்து அம்மாவை பார்க்க தான் வந்திருப்பாரு. வந்துட்டு இப்போ நம்ம பேசினா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், பேசலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் கேட்பாரு. கேட்டதோடனே நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா மூஞ்சி திருப்பிட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு இந்த எபிசோடை அப்படியே நம்மளுக்கு முடிக்கிறாங்க.